السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேഖുமார்களின் தொடர்பை நமக்கு தந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலானை வைஜநாயகத்துடைய பிச்சையிலே இரவெல்லாம் விழித்திருந்து அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையை பேசுவதற்கும் அல்லாஹ் ரசூலுடைய ஸாத் சிஃபாத்துடைய இல்மு ஞானங்களை பெறுவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை தவிர. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த கலிமாவுடைய விளக்கம் இதுதான். அன்பியாக்கள் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டதின் நோக்கம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,00,000க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள் இவ்வுலகிலே அனுப்பப்பட்டதின் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இலாஹ் என்பதை விளங்கிக் கொள்ளத்தான் அனுப்பப்பட்டது. அலஞ்சவை. அப்ப அதை யார் விளங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் இர்சால ரசூல், ரசூலை அனுப்பியதின் நோக்கத்தை அவர்கள் பரிபூர்ணமாக அவர்கள் தான் பெற்றுக்கொண்டதாக பொருள். அதை யார் விளங்கிக் கொள்ளவில்லையோ அவர்கள் அந்த ரசூலுடைய ஃபைசானை அடையாதவர்களாக கருதப்படுவார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா கலிமாவை அறிந்து தெரிந்து புரிந்து அதிலேயே மூழ்கி கிடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாங்க. இப்போ கலிமாவுடைய விளக்கம் அந்த புத்தகம் படிக்கிறாங்க, கவனம். மஅலூமாத்தே இலாஹியாவும் அவைகளின் இக்திலாவும் இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளும் அல்லாஹுவின் இல்மில் தான் இருந்தன. அவனது அறிவு ஞானத்தில் வெறும் தோற்றங்களாக இருந்தன. அவைகளுக்கு சுவரே இல்மியா அயானுன் சாபித்தத்துன் மஅலூமாத்தே திரும்படிங்க. இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளும் அல்லாஹுவின் இல்மில் தான் இருந்தன. அவனது அறிவு ஞானத்தில் வெறும் தோற்றங்களாக இருந்தன. படைக்கப்படுவதற்கு முன்பு இந்த எத்தனை கோடி சிருஷ்டிகளும் கடுகிலிருந்து கசகசா வரைக்கும், சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் எங்க இருந்துச்சு பை? அல்லாஹ்வுடைய இல்முல தோற்றங்களாக இருந்தன. பின்பு அல்லாஹ் தஆலா அதை படைக்க நாடிய பொழுது அவற்றை அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வந்தான். ஜி இப்ப முதல்ல என்னங்க இருந்துச்சுங்க? அல்லாஹ்வுடைய இல்முல தோற்றங்களாக இருந்தது. இந்த இல்மிருந்த தோற்றங்களுக்கு சூஃபியாக்களுடைய கிதாபுகள்ல அதுதான் அசலே மஹ்லூகாத், அதுதான் அசலுல் காயினாத்,
அனைத்து கோடி சிருஷ்டிகளுடைய மூலம் எதுங்க? அல்லாஹ்வுடைய இல்மு. இல்மிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வந்து காட்டு. இந்த இல்மிலிருந்து அந்த அசல் மூலம் இருக்கு பார்த்தீங்களா? இதை சூஃபியாக்கள் வேறு வேறு வார்த்தைகள்ல குறிப்பிடுகிறார்கள். சொல்லுங்க. சுவருன் இல்மியத்துன். சில சொல்றாங்க சுவரே இல்மிலிருந்து தோற்றம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சுவரே இல்மி அர்த்தம் என்ன? இல்மிலிருந்து தோற்றங்கள் அப்படி சில பேர் சொல்றாங்க. ஜி அயானே சாபிதா. சாபித்தானா அல்லாஹ்வுடைய இல்மிலே தரிபட்டிருந்த தனிப்பட்ட குறிப்புகள்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட குறிப்பு இருக்கு. ஜி நாம் அறிய மாட்டோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை தெல்ல தெளிவாக அறிந்திருக்கிறான். 1 கிலோ ரவை வாங்கிட்டு வந்து கொட்டினீங்க, 90 இருக்கும். இப்படி எடுத்தால் அதில் பல 100 ரவைகள் உள்ளே இருக்கும். அந்த ரவைகளுக்கு உங்களுக்கு ஒரு ரவைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாக்கு அந்த ஒரு ரவைக்கும் இன்னொரு ரவைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். நீ அந்த ஒரே ஒரு ரவையை எடுத்துட்டு இன்னொரு ரவையும் பக்கத்தில் எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஷேப்பில் வித்தியாசம் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் கொஞ்சமாவது நீள அகலம் இது மைக்ரோ மில்லிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு கொஞ்சமாக வித்தியாசம் இருக்கும். இப்படியாக ஒட்டுமொத்த ரவை எத்தனை இருக்கோ அத்தனையும் வித்தியாசம் இருக்குதான் சரி. அந்த வித்தியாசங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிந்திருக்கிறான். கோடிக்கணக்கான சிருஷ்டிகளையும் தனித்தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிந்திருக்கிறான். அத்தஹும் அத்தா, அவைகளை எண்ணுதலாக எண்ணி வைத்திருக்கிறான். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கு. ஜி இன்னொரு பேர் மஅலூமாத்தே இலாஹியா என்றும் சொல்லப்படுகிறது. என்ன பேர்? அல்லாஹ்வால் அறியப்பட்டவைகள் மஅலூமாத்தே இலாஹியா. ஹகாயிகுல் அஷியா, சிருஷ்டிகளுடைய மூலம். ஹகாயிகுல் அஷியா, இப்போ எந்த சிருஷ்டிகளுடைய மூலம் அங்குதான், அதுதான் அங்கிருந்தான் சிருஷ்டிகள் பிறப்பிடம், அங்கிருந்தான் வெளியில வந்துச்சு. ஜி ஜவாத்துல் அஷியா என்று பல பெயர். ஜவாத்துல் அஷியானா சிருஷ்டிகளுடைய அசல் ராத் என்பது அதுதான். ஆனால் தய்யுன் இருக்கேம்மா, அந்த குறிப்பு இருக்குதே ஜி, அல்லாத இல்மிலிருந்து அதுக்கென்று ஸ்பெஷாலிட்டியான சில தோற்றங்கள் சில அமைப்புகள் இருந்துச்சு. அதைத்தானே சிருஷ்டிகளின் ராத் என்று நாம் சொல்லுகிறோம். இதை தவிர சிருஷ்டிகளின் ராத் என்று சொல்வதற்கு அவைகளுக்கு உஜூதோ சிஃபாத்தோ அஃபாலோ ஜிஸ்மோ கல்புரு எதுவுமே இல்லை. அதைத்தான் சிருஷ்டிகளின் ராத் என்று நாம் சொல்லுகிறோம். ஜி வெறும் உருவத்தை தாங்க சொல்றோம். ஒரு பொருள் என்பது அதனுடைய உருவம் தான். நல்லா விளங்குங்க. இது விளங்குவதற்கு சூஃபியாக்குடைய கருணையில் அவங்க கிருபையில் ரொம்ப எளிமையான விஷயம் அது. ஆனால் இந்த கான்செப்ட், இந்த சட்டம் ஒரு பெரிய பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் மண்டையில் விளங்க மாட்டேங்குது. சிருஷ்டிகள் வெறும் உருவம் தாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு மிகப்பெரிய வசதி மிக்க நல்ல மனிதர், கோடீஸ்வர மனுஷன், பெரிய அறிவாளி, பல மேடைகளில் அவர் பேசுறாரு. அப்படி சொன்ன சிருஷ்டிகள் எதை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அது உருவம் தாங்க, அது மற்றபடி அவங்க பொருள் கிடையாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி எனக்கு விளங்கலையே அப்படிங்கிறார் அவர். முன்னாடி ஒரு கிலாஸ் இருந்துச்சு. கிலாஸ் சொல்லுங்க, இது என்னான்னு கேட்டேன். நீங்க சொல்லுங்க ஆஷிகண்ணா, இது என்னது? டம்ளர்னு சொல்லலாம். இது டம்ளர். டம்ளர் என்பது ஒரு பொருளா வெறும் வெற்று உருவமா? எப்படி சொல்றீங்க? ஒரு பொருள் அவர் சொன்னார். நான் சொல்றேன் டம்ளர் வெற்று உருவம் தான். அது அந்த உருவத்துக்கு எடை கிடையாது. நீல அகலம் கிடையாது. இவ்வளவு நீளம் இருக்கணும், அகலம் இருக்கும், இவ்வளவு உயரம் இருக்கணும் என்றெல்லாம் கிடையாது. இன்னும் கிளறு தான் அப்படின்னு கிடையாது. அது ஒரு வெறும் ஒற்று உருவம் தான். அதே நீங்க ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது என்ன டம்ளரு? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சில்வர் அப்படின்னு சொல்றோம். அசல்ல சில்வர் என்ற ஆங்கிலத்தில் சொன்னால் அதுக்கு பேர் வெள்ளின்னு இருக்கும். இப்போ நம்ம எந்த சில்வர்னு சொல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சொல்கிறோம். எவர் சில்வர் இதை போய் நம்ம சொல்கிறோம். இதை தமிழ் என்ன சொல்லுவாங்க? துருப்பிடிக்காத இரும்பு. எவர் சில்வர்னு சொல்லுவாங்க, துருப்பிடிக்காத இரும்பு. இரும்பு கூட கொஞ்சம் நிக்கல்
வேறு சில உலோகங்களை கலந்து தயார் பண்ணக்கூடியது. சில்வரால் ஆன ஒரு டம்ளர். இப்போ சில்வர் வேறு டம்ளர் வேறு தானே. அப்போ இந்த டம்ளரில் எங்கே பார்த்தாலும் சில்வர் தான் இருக்கு. சில்வரை எடுத்துட்டு டம்ளர் இருக்குமா? இருக்காது. இதே டம்ளரை பிளாஸ்டிக்ல செய்ய முடியுமா? அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பிளாஸ்டிக் டம்ளர். இப்போ இதுக்கு பேர் சில்வர் டம்ளர் இருக்கிறோம். பிளாஸ்டிக் செஞ்ச பேர் சொல்லுவோம். இதே மண்ணுலையும் செய்யலாம். மண்ணால் ஆன டம்ளர், குவளை டம்ளர்னு சொல்லுவோம். இது சொல்லாமா இல்லையா? இரும்புல செஞ்சா இரும்பு டம்ளர்னு சொல்லுவோம். தங்கத்தில் செஞ்சா தங்கத்தால் ஆன டம்ளர்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் இந்த பொருள் ஏதோ ஒரு பொருளால் அந்த டம்ளர் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றும் பிளாஸ்டிக் டம்ளர் பார்த்துருக்கீங்களாண்ணே? ஆஷிக் பார்த்துருக்கீங்களா? சில்வரால் டம்ளர்னு பார்த்துருக்குறீங்க. ஜி மரத்தால் ஆனது, மண்ணால் ஆன டம்ளர்னு பார்த்துருக்குறீங்க. சரி, இந்த மரம் மண் எதுலேயுமே செய்யப்படாத ஒரு டம்ளர் என்ன காட்டுங்க நீங்கள். அது மண்ணால் செய்யக்கூடாது, மண் இருக்கக்கூடாது, வேறு பொருள் கலந்துருக்கக்கூடாது. அந்த டம்ளரோடு இன்னொரு பொருள் கலந்திருக்க கூடாது. ஒரு டம்ளரோ வேற ஒரு சில்வரோ இரும்போ மண்ணோ தங்கமோ வெள்ளியோ எதுவும் கலந்திருக்காத ஒரு டம்ளரை எனக்கு நீங்கள் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி காட்ட முடியுமா? யாராவது காட்ட முடியுமா? வர முடியுமா? வெளி காட்சியளிக்கவே முடியாதுமல்ல. அப்ப டம்ளர் என்று எதை நாம் சொல்கிறோமோ அது வெறும் கற்பனை பொருள். அது தானா வெளியே வரவே வராது. நம்ம சிந்தனையில் இருக்கிற ஒரு பொருள் தான் அது. அந்த உருவத்தை தாங்கி ஏதோ ஒரு பொருள் வெளியிலே வந்தால் தான் டம்ளர் நீ பார்க்க முடியும். இல்ல பார்க்க முடியுமா? முடியும். இப்ப அவர்கிட்ட சொன்ன, ஆகவே டம்ளர் என்று ஒரு பொருள் கிடையாது உலகத்துல, வேற ஒன்றுதான் அதை தாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் முழிக்கிறார். இப்ப நான் சொன்னேன், வட்டத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. பார்த்துருக்கேன். வட்ட வளையல் இருக்கு, கடிகாரம் இருக்கு, எல்லாம் வட்டமாக தான் இருக்கு. வட்டம் கடிகாரம் வட்டமாக தான் இருக்கு. இந்த ஃபேன் பாருங்க, வட்டம். வெறும் வட்டத்தை காட்டுங்க. வட்ட கடிகாரம் கட்டக்கூடாது, வட்ட வளையல் காட்டக்கூடாது பை. வட்ட டம்ளர், வட்டமான பொருள், வட்ட பேப்பர் சொல்லுங்க, எதுவுமே இல்லாம வெறும் வட்டத்தை மட்டும் காட்டுங்க. நீங்க ஆஷிகன் 1 லட்சம் ரூபாய் தர்றேன் இன்ஷா அல்லாஹ், போயெல்லாம் சொல்ல கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வட்ட கடிகாரம், வட்ட தகரம், வட்ட ஃபேனு, வட்ட மூடி, இறஞ்சுங்களா? இப்படி இல்லாம வெறும் வட்டத்தை மட்டும் காட்டுங்க. வட்ட தொப்பி வட்டமா இருக்குல்ல பை, தொப்பி வட்டம், வெறும் வட்டத்தை காட்டுங்க. நீங்க ஏன் காட்டல ஜி? வட்டம் இல்லையா? அது ஒரு பொருள் இல்லை. என்ன வட்டம்னா ஒரு உருவம். அது அந்த உருவம் வெளியில வரவே இல்லை. வட்டம் உண்மையில வட்ட கடிகாரம் வந்தது, வட்ட தாள் வந்தது, வட்ட தொப்பி வந்தது, வட்டம் வெளியே வரவே கிடையாது துனியாவில். அல்ல ஐயானு மா ஷம்மத் ராயிஹத்தல் உஜூதுண்டாங்க. இல்மில் இந்த தோற்றங்கள், நாம சிருஷ்டிகள் ஒரு காலம் உஜூதுடைய வாசனையை கூட நுகரவே இல்லை. அது அங்கதான் இருக்குது. இங்கெல்லாம் அதனுடைய அக்ஸு தான் இது. அந்த வட்டத்தை போல இங்கே தங்கம் நடித்துக் கொண்டிருக்கிறது, அந்த வட்டத்தை போல இங்கே வெள்ளி நடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வட்டத்தை ஒப்பாக, அதுதான் தஷ்பீஹ்னு சொல்றது. அதை போல உண்மையில அது அங்கதான் இருக்கு, அது வெளியே வரவும் இல்லை. இந்த உதாரணங்கள் சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன், அண்ணே வட்டம் எப்படியோ அதே மாதிரிதான் சதுரம் யாரும் பார்க்க முடியாது, முக்கோணம் யாரும் பார்க்க முடியாது, டம்ளர் யாரும் பார்க்க முடியாது, ஜக்கு யாரும் பார்க்க முடியாது. சில்வரால் ஆகாத, குவளையால் மண்ணால் ஆகாத, பிளாஸ்டிக்கால் ஆகாத ஒரு டம்ளர் யாராவது கொண்டு வாங்க பார்ப்போம். மெட்டீரியலால் செய்யப்படாத ஒரு டம்ளர் கொண்டு வாங்க பார்ப்போம். அதே மாதிரிதான் அண்ணே துனியாவில் எல்லாமே. கதவு யாரும் பார்க்க முடியாதா? சொல்லுங்க, விளங்கவே இல்லைங்கிறார். பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளி, மேடை பேச்சாளர். அவர் சொல்கிறார், நீங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன விளங்கவே முடியல. நான் சொன்னேன்,
கதவு என்று ஒன்று இல்லை. யாருமே கதவு பார்க்க முடியாது. இரும்பு கதவை பார்க்கலாம், வெள்ளி கதவு வேணா பார்க்கலாம். வெள்ளி கதவை தள்ளி கொண்டு நாகரிக மந்திரபல்ல பிளாஸ்டிக் கதவை பார்க்கலாம், சில்வர் கதவை பார்க்கலாம். கதவை மட்டும் யாரும் பார்க்க முடியுமா? வெறும் கதவை, வெறும் வீடு யாரும் பார்க்க முடியாது. குடிசை வீடு, மாடி வீடு, கூரை வீடு, குடிசையை தான் பார்க்கலாம். வெறும் வீடு பாருங்க யாராச்சும் முடியாது. இதே மாதிரிதான் துனியாவில் எல்லாமே தட்டு, கோப்பை, பெஞ்சு, சேரு, நாற்காலி எல்லாம் யாரும் அது எல்மில் தோற்றங்கள் தான். ஒட்டுமொத்த காயினாத்தும் தோற்றம் தான் பை, எல்லாம் தோற்றங்கள் தான். ஹக்கு தஆலா தான் அவைகளை வெளியாக இருக்கிறான். அவன் வெளியாகி அவற்றை இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்ப இவைகளின் மூலம் அல்லாதான். இவைகள் எல்லாமே இல்மில் இருந்துச்சு, அல்லாஹ் மட்டும்தான் மௌஜூதாக இருந்தான். அந்த மௌஜூதாக இருந்த ரப்பு இவைகளை தான் இவை வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறான். எப்ப அல்லாஹ் காட்டலையோ அது காணா போயிடாது. உஜூத விட்டு பிரிச்சான்னா காணா போயிடும் ஒரு நிமிஷத்துல. இவன் ஒட்டுமொத்த சிருஷ்டிகளை படைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அல்லாவுக்கு? ஒன்னு ஒரு ரொட்டி தயார் செய்வதற்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதை போயிட்டு மாவு பிணைஞ்சு அடிச்சு அதை உருண்டை அடிச்சு ஒரு 2 நிமிஷம் ஆகும்னு வச்சா 500 ரொட்டி தயார் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 1000 நிமிஷம் வேணும். அல்லாஹ்வுக்கு அப்படியா? ஒரு சிருஷ்டியை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுதான் 1 கோடி சிருஷ்டியை தயார் பண்றதுக்கும் ஆகும். ஏன்னு கேட்டா தனித்தனியா ப்ரொடக்ஷன் பண்றது இல்ல, இது ப்ரொடக்ஷன் இல்ல, இது டிஸ்பிளேயிங் தான். இது அவன் உஜூதுல காட்டுறதாமா இது எல்லாத்தையுமே. வமா ஹல்குக்கும் வமா பாசுக்கும் வலா பாசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா. ஒரு சிருஷ்டியை உண்டாக்குவதற்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதேதான் ஒட்டுமொத்த காயினாத்துகளை உண்டாக்குவதற்கும் எனக்கு ஆகும். வமா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா. ஒரே ஒரு ஆத்மாவை, ஒரு நஃப்ஸை உண்டாக்குறதுக்கு, ஒரே ஒரு கழுகை உண்டாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதே நேரம் தான் அல்லாஹ்வுக்கு இமயமலை உண்டாக்குறதுக்கு காரணம். ரெண்டும் ஒரு நேரம் தாங்க அல்லாஹ்க்கு. புரிஞ்சுங்களா? நம்ம மாதிரி கிடையாது. உண்டாக்குதலும் அழித்தலும் ஒரு நொடி நேரம் தான். திரையில ஒரு சின்ன மனுஷனை காட்டுறதுக்கு அதுக்கும் ஒளிபரப்பணும், பெரிய மனுஷனை காட்டுறதுக்கும் ஒளிபரப்பணும். யானையை காட்டுறதுக்கும் சரி, பிலிம்ல இருந்து அக்ஸ் டார்ச் இந்த வெளிச்சப்பட்டோம்னா பிலிம்ல இருந்து திரையில தெரியும். பூனையை காட்டுறதுக்கும் அப்படிதான், பிலிம்ல இருந்து திரையில. ரெண்டும் ஒரே நேரம் தான் இருக்கும். பூனையை வந்து டக்குன்னு காட்டுறேன், யானை காட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் சொல்ல முடியுமா? யானை பெருசா இருக்கு அப்படி இல்லை. ஒரு நொடி நேரம் சுவிட்ச் போட்டோம்னு தண்ணி அந்த திரையில தெரியுது. டிவி வந்து பூனையை காட்டுறது எவ்வளவு நேரமோ யானை காட்டுறதுக்கு அவ்வளவு நேரம் தான் ஆகும். இல்லை யானை ரொம்ப பெருசு நம்ம நேரம் அப்படிக்கா? இல்லவே இல்லை. விளைஞ்சபை அதே மாதிரி சொல்றேன், என்னை சிருஷ்டிகளை உண்டாக்குதல் ஒரே குண் தான், ஒரு நொடி நேரம் தான் உண்டாக்குறதுக்கு எனக்கு ஆகும். அதே மாதிரி அழிக்குதலும் ஒரு நொடி நேரத்தில் வந்துடும். இப்ப நீ சின்ன மண் மேடா இருந்துச்சு, அது கரைக்கிறதுக்கு 5 நிமிஷம் கரைச்சிடலாம். பெரிய மண் மேடா இருந்துச்சு, அதை வெட்டி வெட்டி கரைக்கிறதுக்கு நீண்ட நேரம் ஆகும். அப்படி இல்லை. குளத்துல தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும், கடல்ல போய் தண்ணி இறைச்சி காலி பண்றதுக்கு பல நாட்கள் ஆகும். அப்படி இல்லை எல்லா இடத்துல. ஏன்னா எல்லாத்தையும் கண்ணு எல்லாம் காட்டிட்டு தான் இருக்கிறோம். இப்ப எல்லாம் காட்டுதலை நிப்பாட்டுனா அடுத்த நொடி எல்லாமே காணா போயிடும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எங்க அல்லாஹ் சொல்றான், ஒமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸரி. இந்த கியாமத்தை அல்லாஹ் உண்டாக்குறானே கண் சிமிட்டும் நேரம். அவ் ஹுவ அக்ரப், இல்லை அதை விட நெருங்கிய நேரமா இருக்கும். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். கண் சிமிட்டு நேரம் கூட, ஒரு நொடி நேரம் கூட ஆகாது. ஒட்டுமொத்த காயினாத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். ஏன்னா இந்த பூமி, இந்த வானம், இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள், குவியல்கள், என்னெல்லாம் பிரம்மாண்டமா சொல்றானோ அவை அனைத்துமே அல்லாஹ் தஆலாவுடைய உஜூதுல அல்லாஹ் காண்பித்துக் கொண்டிருக்கிறான். உஜூதை விட்டு சல்பு செஞ்சான்னா நொடியில காணாம போயிடும், இல்லாம போயிடும், அவ்வளவுதான். இதுக்கு நீண்ட நேரம் ஆகாதுன்ட்டு அங்க சூஃபியா. ஒரு நிமிஷம் ஆகும், ஒரு நிமிஷம் உண்டாக்குறது. சூரத்துல உஜூது ஜாயின் பண்றதுமா
அப்புறம் இல்லாமல் ஆக்குறது, அவ்வளோதான். என் ஷேഖ்னா ஒரு கதை சொன்னாங்க, அதையும் கேட்டுங்க. ஹஜ்ரத் ஃபுலைல் பின் ஐயாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தானே, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய மாணவர் அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. ஒரு நாள் ஜும்மா பயான்ல ஜுனைதுல் பக்தாதி அரசரை ரொம்ப கோபமா பேசி விட்டாங்க. யாரு? அரசர் ரொம்ப கடுப்பாயிட்டார். கடுப்பாயி அவரை கூப்பிட்டு வாங்க அரசவைக்கு. என்ன அப்படின்னா நீங்க நாலு கேள்வி நாக்கப்புழகமா கேட்கிறேன் நாள் அப்படின்ட்டார். உடனே அரச சபையிலிருந்து ஆட்கள் வந்துட்டாங்க ஜுனைது நாயகத்தை கூட்டிட்டு போறதுக்கு. விளைஞ்சுங்களா எங்க அரச சபைக்கு. அப்ப அபூபக்கர் ஷிப்லி, எஜமானே உங்களை கூட்டி போறேன், நானும் உங்க பின்னாடி வரேன். அரச சபைக்குன்னு சில ஒழுங்குமுறைகள்லாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. என்னன்னு நான் போய் கேட்டு வந்துடுறேன், நீங்க இருப்பான்னாங்க. நான் எதுவுமே பேச மாட்டேங்க, நான் வாய் திறந்து அமைதியா இருந்துக்கிறேன், உங்க பின்னாடி வரணும்னு ஆசையா இருக்கு. சரி வா கூட்டிட்டு. அரசர் வந்து ஜுனைதுல் பக்தாதி கூட்டு முன்னாடி நிப்பாட்டார். நிப்பாட்டி கண்ணாபின்னான்னு பேசுறார். அரசர் உட்காந்துருக்க சிம்மாசனம் அங்கே நிற்க வச்சுட்டார் முன்னாடி. அரசரை ஒட்டி மந்திரிகள்லாம் உட்காந்துருக்குறாங்க. சிம்மாசனம் இது மேல இந்த இதுல சேனாதிபதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, படைத்தளபதி, எல்லா லைன்ல உட்காந்துருக்குறாங்க. அரசர் நிக்க வச்சு பேசுறாரு. என்ன நினைச்சேன் நீ, அப்படியாக்கும் இப்படியாக்கும், உனக்கு என்ன தெரியும் உனக்கு எப்படி? அரசருக்கு மரியாதை இல்லையா? ஆச்சா பச்சன் பேசுறாரு. எதமா ஷஹூத் சீட்டு உட்காந்துருக்குறாங்க. மோலா இதுல நீ தானே வரைஞ்சுங்களா. பின்னாடி ஷிப்லி இருந்தாங்களே, அவங்களுக்கு பயங்கரமான கோபம். என்னடா நம்ம எஜமான இப்படி அவர் பேசுறாரு, ஏதாவது எடுத்து அடிக்கலாமான்னு தேடுறாங்க. கோபம் ஒடி பொத்துட்டு வருது. இப்படி பார்த்தாங்க எதுவுமே இல்லை. அரசருடைய சபையில முன்னாடி பாய் விரிச்சிருக்க மாதிரி ஒரு கம்பளி விரிச்சிருக்காங்க. அதுல சிங்கம், புலி, காடு, பெரிய படங்கள்லாம் போட்டுருந்துச்சு. கரெக்டா ஷிப்லி எஜமான் இந்த இடத்துல சிங்கம் படம் போட்டுருக்கு. இப்படி பார்த்துட்டே வந்து கீழே சிங்கம் இருக்கும். என் ஷேഖ் நாயகத்தை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறியா? ஓங்கி உத விட்டாங்க எதை, சிங்கத்தை. கப்புன்னு எஞ்சிருந்துச்சு. அப்படியே அப்படி இத்தனை பேர் சிங்கம், இத்தனை பேர் தலையை வச்சுக்கிட்டு ஒரு நிக்க இருந்துச்சு. எங்க நடக்குது? ஜுனைது நாயகத்துக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அப்ப ஜுனைது நாயகம் பார்க்கல இந்த செய்தி. அரசர் பார்த்துட்டார். சிங்கத்தை கண்ணு அப்படியே சேரோட பின்னாடி கவுந்து மட்டமல்லாக்கு வந்து காலை தூக்கி மேல போட்டு பல்டி அடிச்சு ஒரே ஓட்டம் ஓட்டார். அங்க நின்று இருந்த மந்திரிகள்லாம் பறக்கிறான். ஆளுக்கு ஒண்ணு திக்காலுக்கு ஒன்னா பறந்துட்டான். சிங்கம் தெரியும்ல, எல்லாம் சேனாதிபதி எல்லாம் காலி. அங்க போய் மேல நின்று ஜனவழியா பாக்குறான் என்ன நடக்குது. எதமா இன்னும் நின்று திடீர்னு ஓடுறானுங்க. எல்லாம் இதுக்காக ஓடுறான்னு பாக்குறாங்க. எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்படி திடீர்னு பார்த்து இப்படி கீழே கீழே பார்த்து சிங்கம், ஆஹா இது எப்போ வந்துச்சுன்னு கேட்டாங்க ஷிப்லி. ஏப்பா எப்போ வந்துச்சு, இங்கப்பா வந்துச்சு அப்படியே முடிஞ்சிருக்கு. அவர் கை கட்டி நிற்கிறாங்க. ஜி சர்க்கார் இது எப்பப்பா வந்துச்சு அப்படின்னு. இல்லைங்க சர்க்கார், உங்களுக்கு திட்டிட்டு இருந்தாரா, கோவம் வந்துச்சுங்களா? கீழே தான் படுத்துருந்துச்சு, ஒரு உதச்ச எஞ்சின் நின்றுக்குச்சு சர்க்கார் அப்படின்னு. எஜமான் வந்து தலை தட்டினாங்க. போங்க மறுபடியும் அது பழைய மாதிரியே பேப்பர் ஆயிடுச்சு. இது உருவமா போயிடுச்சு. அவன் கலப்பெல்லாம் சரி பண்ணிட்டு ராஜா கையில ஒழுங்கு கட்டிட்டு திரும்ப வந்துட்டாங்க. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. நீங்க கோச்சுக்காங்க, நீங்க திட்டுங்க ராஜா. அது வந்து இவரு இந்த உருவம் இருந்துச்சு, அந்த உருவத்துக்கு உஜூதை ஜாயின் பண்ணி விட்டாரு. நான் உஜூதை சல்பு பண்ணிட்டேன், மறுபடியும் போயிருச்சு. அது நீங்க கன்ஃபியூ பண்ணுங்க, நீங்க திட்டுங்க ராஜா, பயப்பட வேணாம், திட்டுங்க அப்படின்ட்டா. திட்டுறதாவது ஒன்றாவதா முறியது உஜூது கொடுத்தாராம், ஷேக் உஜூதை வாங்கினாராம். அப்படி ரொம்ப கண்ணியமா மரியாதை அனுப்பிச்சு வச்சானா. இந்த செய்தி எஜமான் சொன்னாங்க. ஒரு நொடி நேரம் உஜூத் எங்கேயுமே இருக்கு. சூரத் அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கு. இந்த சூரத்தை உஜூதோட ஜாயின் பண்றதுதான். அப்ப உஜூதை உண்டாக்குதலும் அதை அழிக்குதலும் ஒரு நொடி நேரம் தான் எனக்கு அன்னதேசம். உண்டாக்குதலும் ஒரு நொடி நேரம், அழிக்கிறதும் ஒரு நொடி நேரம் தான். ஒட்டுமொத்த காயினாத்தையும் ஒரு நொடியில் அல்ல அழிச்சிடறான். சரிம்மா, எல்லாம் அழிஞ்சாச்சு. மறுபடியும் கியாமத்தினால ஆதம் நபி காலத்துல கியாமத்து வரைக்கும் வந்து அத்தனை மனிதர்களையும் மீண்டும் கொண்டு வருவது என்ன கஷ்டமா? மறுபடியும் ஒரு குண் தான். எல்லாரும் வந்துருவாங்க அவருடைய ஒட்டுமொத்த தன்மைகளோடு. ஆதம் நபி இப்ப 800 கோடினா, இப்ப ஆதம் நபி காலத்துல இது வரைக்கும் எவ்வளவு? அத்தனை கோடி மக்களும் வந்துருவாங்க எல்லாரும் ஒரு நொடி நேரத்துல. ரொம்ப நேரம் இருக்காங்க.
இப்ப நம்மளே தர்த்தீபன் பிறக்க வைக்கிறோம்மா. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத் வரைக்கும் உள்ள அத்தனை மக்களையும் டக்குன்னு ஒரு நொடி எல்லாம் உண்டாக்க முடியாதா? ஜி நம்ம வாப்பாவின் அப்பா 25 தலைமுறை 500 தலைமுறை இருக்கு. 500 தலைமுறை நமக்கு பின்னாடி எத்தனை தலைமுறை வருதோ அத்தனையும் டக்குன்னு ஒரே நொடியில் எல்லாம் உண்டாக்கிடலாம். அல்ல அப்படி செய்யாம தர்த்தீபன் தத்ரீஜன் சன்னமாக வாப்பா அப்புறம் பையன் அப்புறம் அவங்க பையன் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் உண்டாக்கிட்டு இருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஃபضل. அது ஜி தர்த்தீபன் உண்டாக்குறது தர்த்தீபன் உண்டாக்குதல் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய ஃபضل. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒன்னா உண்டாக்குறது. கியாமத் நாள்ல அல்லாஹ் மீண்டும் அத்தனை பேரையும் ஒன்னா உண்டாக்குவான். அவ்வளவு பேரும் ஒரே சயீதி வாயிதி ஒரே பரப்பில் அவ்வளவு பேரும் நிற்பாங்க. ஏற்கனவே ஆலமே அருவால நிக்க வச்சான் அல்லாஹ் தஆலா. அவ்வளவு பேரும் நிக்க வச்சு மனசு ரப்பிக்கும் நான் ரப்பு அல்லவான்னு கேள்வி கேட்டான் அல்லாஹ் தஆலா. மீண்டும் கியாமத் நாள்ல மறுபடியும் அல்லாஹ் அத்தனை பேரையும் ஒரே பாதையில் அல்லாஹ் நிக்க வைப்பான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதுவும் அல்லாஹ் கஷ்டம். அது லேசுன்றான். எப்படி அல்லாஹ் மீண்டும் உண்டாகுவான்னு இவன் கேட்டானுமா? அப்ப அல்லாஹ் சொன்னா முதல்ல படைச்சவனுக்கு ரெண்டாவது படைக்கிறது ரொம்ப லேசு. அல்லாஹ்வுக்கு ரெண்டுமே லேசு தான். முதல் கஷ்டம்லாம் இல்லை. முதல்ல படிக்கிறது ரொம்ப லேசு, அடுத்து படிக்கிறது உங்க கருத்து படிக்கி முதல்ல படிக்கிறது கஷ்டமா இருக்கு, ரெண்டாவது படிக்கிறது லேசா இருக்கும். மனித கருத்து படிக்க மனுஷன் இஷ்டப்படி. அல்லாஹ்வுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல ஜி அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. உன் கருத்துப்படி லேசு. அல்லாஹ்வுக்கு ரெண்டுமே கரெக்ட் தாங்க, ரெண்டுமே லேசு தாங்க. முதல் ரேடியோ படிக்கிறது நமக்கு கஷ்டம், அதை பார்த்து அடுத்த ரேடியோ படிக்கலாம்ல. முதல் செல்போன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அடுத்த செல்போன் உண்டாக்கலாம்ல. முதல் ஈஸியா அடுத்தது ஈஸியா? இவன் முதல் படைச்சதை பார்க்கறான், ரெண்டாவது படப்பா அல்லான்னுக்கிறான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், உன் கருத்து படிக்கி முதல்ல படிக்கிறதை விட ரெண்டாவது படிக்கிறது ஈஸி. அப்ப எனக்கு ரொம்ப ஈஸி தானேங்கிற அல்லாஹ் தஆலா. ஆனா அல்லாஹ் இது ரொம்ப ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருந்துச்சு. அப்படியா? ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு சம்பந்தம். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் முதல் படிப்பதும் இரண்டாவது படிப்பது ரெண்டுமே சமம் தான். அது ரெண்டும் வித்தியாசம். நீ சொல்லுங்க. நீ அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த தோற்றங்கள் அனைத்தும் அதனதன் தனித்தன்மைகளுடன் தான் இருந்தன. அந்த தனித்தன்மைகளுக்கு இக்திலா என்று சொல்லப்படும். அதை வேறு பல பெயர்களை கொண்டும் சூஃபியாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய இல்மில் இத்தனை கோடிக்கணக்கான தோற்றங்கள் இருந்துச்சவை. அந்த அத்தனை தோற்றங்களும் அதனதன் சுய தன்மைகளோடு இருந்துச்சு. அந்த தன்மைகளுக்கு பேர் என்ன சொல்றதுங்க? இக்திசா. ஷைகளின் சுய தன்மைகள். அந்த தன்மைகளை அல்லாஹ் தஆலா மாற்ற மாட்டான். அது அப்படித்தான் இருக்கும். அந்த தன்மைகள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் வெளியே காட்டுவான். கொக்கு அல்லாஹ்வுடைய இல்மில் வெள்ளையா இருந்துச்சு, அல்லாஹ் வெள்ளையா காட்டுவான். யானை கருப்பா இருந்துச்சு, அல்லாஹ் கருப்பா காட்டுவான். ஏன் கொக்கு அல்லாஹ் கருப்பா காட்டல, ஏன் யானையை வெள்ளையா காட்டலன்னு கேட்க முடியாது. எப்படி அல்லாஹ்வுடைய இல்மு இருந்துச்சோ அப்படிதான் காட்டும். புரிஞ்சுங்களா? மா ஹுவ யஅலமு மா அன்தும் அலைஹி. அதுனா அல்லாஹ் நீ எப்படி இருந்தாயோ அப்படியே அறிந்திருக்கிறான். மா அன்தும் அலைஹி, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அது யஅலமு மா அன்தும் அலைஹி அலா இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ல் அலா இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல் அது யஅலமு மா அன்தும் அலைஹி. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே அது அல்லாஹ் மாற்றம் செய்ய மாட்டான். யார் யார் எந்த அந்தஸ்தில் எப்படி இருக்கிறார்களோ அப்படிக்கு அப்படியே அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். கொக்கு எப்படி வெள்ளையா இருக்குது, அது வெளியே வந்தா என்ன சாப்பிடும், அது என்னுடைய உணவு என்ன, அதனுடைய வாழ்க்கை என்ன, எத்தனை முட்டை போடும், எத்தனை, இது அப்படியே அல்லாஹ் அறிந்து வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்முல அப்படியே இருக்கு, எந்த மாற்றமும் இல்லாமல். கது யஅலமு மா அன்தும் அலைஹி, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே அல்லாஹ் தஆலா அதை அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை மாற்ற மாட்டானா? மாற்ற மாட்டான். எப்படி இருக்கு அப்படிதான் அல்லாஹ் கொண்டு வருவான். மாற்றி கொண்டு வருவானா? அது அல்லாஹ்வுடைய பழக்கம் இல்லை. ஏன்னா மாத்தனா அந்த வஸ்துவா இருக்காது, வேற வஸ்துவா மாறிடும். அவருடைய அசல் தன்மை போயிடும். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அதில் எந்த மாற்றமும் செய்வதில்லை. பே இருக்கு, பே கேக்குது, என்ன எனக்கு ஒரு புள்ளி தான் வச்சிருக்கிறீங்க, எனக்கு கீழே 2 புள்ளி வைக்கலாம்ல, வைக்கலாம், மாற்றலாம். மாத்திரம் என்ன ஆயிரும்? இது
அது ஏவாயிரும், பே போயிடும். ஒரு புள்ளி கூட கூட்டமே குறைக்க முடியாது, அப்படிதான் இருக்கணும் அது. அப்போ ஷாவுல் மலா எப்படி அல்லாவோட இல்மு இருந்ததோ அல்லாஹ் ஒரு சொட்டு கூட அதை கூட்டுறது இல்லை, குறைக்கிறது இல்லை, அப்படியே தான் வெளியே கொண்டு வர்றான். ஏன்னா அதுல ஏதாவது மாற்றம் செஞ்சவர்னா அது ஷாவுல் மலா இருக்க மாட்டார், அவர் வேற ஒருத்தர் ஆயிடுவார், அவர் வேற நபரா மாறிடுவார் பை, அவர் அவரா இருக்க மாட்டார் பை. அது அலமுமா அன்தும் அலை. இப்போ ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ்வுடைய இல்மில என்ன தன்மைகளோடு இருந்தனவோ அவற்றை பின்பற்றித்தான் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். ஆலிம் தாபிஏ மாலூம் என்று சூஃபியாக்கள் சொல்வார். ஆலிம் இருக்காருல்ல, அறிந்தவர், மாலூமை பின்பற்றி தான் கொண்டு வர முடியுமே ஒழிய மாற்றி கொண்டு வர முடியாது. இப்போ ஒன்று ஹஸரத் குபிலாவுடைய இல்மில பே இருக்கு, உங்க இல்மில தேயும் இருக்கு, சேயும் இருக்கு. நான் இங்க சே போடுங்கன்னு சொன்ன என்ன சொல்லுவீங்க நீங்க? 3 புள்ளி வைப்பீங்க. தே போட சொன்ன 2 புள்ளி வைப்பீங்க. எங்க தே சொல்றது உனக்கு எம்மையில மட்டும் ஓர வஞ்சன, அதுக்கு மட்டும் 3 புள்ளி கொடுத்தீங்க, எனக்கு ஒரு 3 புள்ளி எக்ஸ்ட்ரா, 1 புள்ளி எக்ஸ்ட்ரா கொடுங்க. நான் என் இல்மில தே எப்படி இருக்கோ அப்படித்தான் வெளியே கொண்டு வருவேன், நான் அதுக்கு மாத்தமா கொண்டு வர முடியாது. ஆலிமாகிய நான் என் மாலூம்ல எப்படி இருக்கிறதோ அதற்கு தாபியா போயிட்டேன். இப்ப நான் அதற்கு மாற்றம் செய்ய மாட்டேன், செஞ்சா அதுக்கு மாற்றம், நேர்மைக்கு மாற்றாது. ஆலிம் தாபிஏ மாலூம், அல்லாஹ் தஆலாவுடைய மாலூம்ல எப்படி இருக்கோ அப்படித்தான் வெளியே கொண்டு வருவான் அல்லாஹ் தஆலா. ஆனா அல்லாஹ் தஆலா மீது குற்றம் சொல்ல முடியாது. ஏன் அல்லாஹ் அவனை காஃபிரா படிச்ச, ஏன் அல்லாஹ் அவனை முஸ்லிமா படிச்ச, இவனே நரகமா வாசியா படிச்சான், சொர்க்க வாசியா படிச்சா, அப்படி இருந்தா அப்படியே நான் காமிச்சேன், எம்மையான தப்பு கிடையாது. நரகத்துக்கு ஆக வேண்டிய ஜின்களிலும் மனிதர்களிலும் பெரும்பாலானவரை அதிகமான மக்களை நான் படைத்திருக்கிறேன். இப்படி இருந்தாங்க, அப்படி வெளியே காமிச்சேன், அவ்வளவுதான். நல்லவர்கள் நல்லவர்களா காமிச்சேன், தீயவர்கள் தீயவர்களா காமிச்சேன். அது நான் என்ன சம்பந்தப்பட்டேன்? அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை ஏன் இப்படி செய்தார் என்று யாரும் குறை சொல்ல முடியாது. நீ ஒன்னை வேணா திட்டிக்கோ, அல்லாஹ்வை திட்டுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நீ என்ன அல்லாஹ்ட்ட கேட்டியோ அதுதான் அல்லாஹ் கொடுத்தான். இங்க கேட்டீங்க அல்லாஹ்வுடைய இல்முல நீ கேட்டு வாங்கிட்டு வந்தது. இதுக்கு பேர் சூஃபியாக்களுடைய பாஷையில என்ன சொல்லுவாங்க? இஸ்திஸான்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ் ஜல்ல ஷானு சொல்லுகிறான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் கேட்ட அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் கேட்டவற்றிலிருந்து அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். வாத்தாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன். எங்க கேட்டது? இல்மி ஹக்ல கேட்டது. படிங்க. அந்த தனித்தன்மைகளுக்கு இக்திசா என்று சொல்லப்படும். அதை வேறு பல பெயர்களை கொண்டும் சூஃபியாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இக்திசா, தஷக்குசாத், குசூசியாத். இக்திசான்னு சொல்லலாம், தஷக்குசாத்னு சொல்லலாம். அப்படி அர்த்தம் என்ன? அவைகளுக்கு உண்டான தனிச்சிறப்புகள். ஜி குசூசியாத், அதுவும் அதே அர்த்தம் தான். தாத்தியாத், தாத்தியான் அந்த தாத்துக்கு சொந்தமான தன்மைகள். இஸ்திஅதாத், இஸ்திஅதாத்னு சொல்லுவாங்க. சிருஷ்டிகள் இஸ்திஅதாத் படி அவைகளை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷக்ஸியாத், தாத்தியாத்துக்கு தவாத்தியாத்துகளோட அல்லாஹ் கொண்டு வந்தான், அப்படி எல்லாம் ஒரே அர்த்தம் தான் பை. ஜி ஷாக்கிலாத், குர்ஆனுடைய பாஷையில ஷாக்கிலாத் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, குல் குல்லு யஅமலு அலா ஷாக்கிலத்திஹி, ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய இல்மில எந்த தன்மைகளோடு இருந்தாரோ அப்படித்தான் அவர் அமல் செய்கிறார், அப்படித்தான் அல்லாஹ் வெளியே கொண்டு வரும். ஜி தக்லீக், படைக்குதல் என்றால் என்ன? ஒவ்வொரு வஸ்து விளங்குச்சுங்களா? இப்ப அல்லாஹ் மௌஜூத், மற்ற சிருஷ்டிகள் எல்லாம் மாலூமா இருந்துச்சு. அல்லாஹ் எப்படின்னா தூங்குறாங்க, ரொம்ப பேரு ஏன் தூங்குறாங்கன்னு தெரியல. ஏன் அல்லாஹ் எப்படி நம்ம மௌஜூதா இருந்தா, சிருஷ்டிகள் எங்க இருந்துச்சுங்க? அல்லாஹ்வுடைய இல்முல மாலூமா இருந்தது. இப்ப தக்லீக்னா என்ன, படைக்குதுன்னா அர்த்தம் என்ன சொல்றாங்க கவனிங்க. ஒவ்வொரு வஸ்துவும் அவனுடைய இல்மில் எந்த அமைப்பில் இருந்ததோ அதில் எந்த மாற்றமும் இன்றி அப்படியே அல்லாஹ் தன் உஜூதில் அதை காட்டுகிறான். இதுவே படைக்குதல் ஆகும். எப்ப அல்லாஹ் படைக்க விரும்பினானோ தன் இல்மில் உண்டான தோற்றங்களை எப்படி இருந்ததோ அப்படியே அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வந்தான். இதுக்கு பேர் என்ன? படைக்குதல். ஜி வேறு வார்த்தையில் அல்லாஹ் தன் இல்மில் இருந்த சூரத்துகள் மீது உஜூதுடைய ஃபைசானை செலுத்தினான், அவைகள் காட்சி அளித்தன. அந்த தோற்றங்கள் மீது எப்ப உஜூது அல்லாஹ் தஆலா உஜூது செலுத்தினானோ காட்சி அளிக்கும். உஜூது இல்லாம அணுவத்தனையும் வெளியே வர முடியாது.
वजूदे हक सिवा जर्रा बरामद हो नहीं सकता. பாட்டு தனி கொடுங்க. वजूदे हक सिवा जर्रा बरामद हो नहीं सकता. அர்த்தம் என்ன சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய வஜூத் இல்லாமல் எந்த ஒரு அணு வஸ்துவும் காட்சி அளிக்காது. சின்ன வஸ்துவா இருந்தாலும் சரி வஜூதே ஹக் இல்லாம காட்சி அளிக்க முடியாது. வஜூதே ஹக் சிவா ذرா பராமத் ஹோ நஹி ذரானா அணுவத்தனை வஸ்து கூட அல்லாஹ்வுடைய வஜூத் இல்லாமல் வெளியே காட்சி தர முடியாது. வஜூதே ஹக் சிவா ذرா பராமத் ஹோ நஹி சக்தா. ஏமா உடஞ்சு वजूदन खैर शर में बरमला अल्लाह ही अल्लाह है. वजूदन खैर शर में बरमला अल्लाह ही अल्लाह. அத்தனையிலும் சின்னதிலும் பெரிதிலும் ஹைரிலும் ஷரிலும் அனைத்திலும் பாத்திபார வஜூத் நிறைந்திருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும். वजूदन बहस जब होती है इतलाकी तरीके पर. बोलो भाई. वजूदन बहस जब होती इतलाकी तरीके पर. मुतलकन मुतलका जी வெறும் வஜூதை முத்தலக்க வைத்து எப்ப நாம் பேசுகிறோமோ வஜூதை जी பேசுகிறோமோ வஜூது அடிப்படையில் तो हर जर्रे कुबी कहना रवा अल्लाह तो हर जर्रे को कहना रवा अल्लाह अल्लाह. அப்ப ஒவ்வொரு ஜர்ராவையும் நீ மௌலான்னு சொல்லலாம். அல்லாஹ்வோட ஹர் ஜர்ராபி அல்லாஹ் விட்டு பிரிஞ்சதாக இல்லவே இல்லை. பாத்திபார வஜூத் பாத்திபார ஜாத் நிச்சயமா அல்லாஹ் வேற சிருஷ்டிகள் வேற. அல்லாஹ் வேற ரசூல் வேற. அல்லாஹ் வேற வலியுல்லா வேற. அவங்க ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதராவாங்க. அவங்க அல்லாஹ் ஆக மாட்டாங்க. ஆனா வஜூது அடிப்படையில் அல்லாஹ் இல்லாம எந்த சிருஷ்டியும் காட்சியளிக்க முடியாது. அதனால வஜூதன் பஹ்ஸ் ஜப் ஹோத்தி है இத்லாகி தரீகை பத்தி நீ பேசும்போது ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் நீ ஹக்கின் பக்கம் சேர்த்து தான் சொல்லி ஆகணும்ட்டான். வளைஞ்சுங்களா. हर एक छोटे से लेकर हर बड़े तक उसका जलवा है. हर एक छोटे से लेकर हर बड़े तक उसका जलवा है. அணுவத்தினை பொருளா இருந்தாலும் சரி எவ்வளவு பிரம்மாண்டமான இமயமலையா இருந்தாலும் சரி பெரிய வஸ்துவா இருந்தாலும் சரி எல்லாம் அவனுடைய ஜல்வா தான். அது ஜல்வா ஜல்வா அவனுடைய காட்சின்னு சொன்னா நீங்க அணுவை காட்டுறதுக்கு சின்ன வஸ்து காட்டுறதுக்கு கொஞ்சம் உஜூது கொடுத்தான். பெரிய மலைக்காரருக்கு நிறைய உஜூது கொடுத்தான். அப்படி இல்லை. புரிஞ்சுங்களா. அவன் வேலை காட்டுறது தான் பை. அணுவத்தனையிலே அவன் தான் தெரியுறான். அவ்வளவு பிரம்மாண்டமானதே அவன் தான் தெரியுறான். எதையுமே காட்டும். ஒரு உஜூத் தான் பை. சின்னதையும் காட்டும் பெருசையும் காட்டும். அவ்வளவுதான். இவர் இந்த கண்ணாடி இருக்கு ஜி. கண்ணாடியில் எங்க இருந்து பார்த்தீங்க ஃபேனும் தெரியுது. காலையில் சூரியனை பார்த்தா சூரியனும் தெரியுது ஜி. எறும்பும் தெரியுது. அங்க யானை இருந்துச்சு யானையும் தெரியும். அவ்வளவுதான். அது ஒரு உஜூதுல எல்லாம் தெரியுது பை. நீ இப்படி வரையும் கொள்ளக்கூடாது. எப்படி மாவு எடுத்து அவர் ரொட்டி போறார். சின்ன ரொட்டி பெரிய ரொட்டியா போறாரு. அந்த மாதிரி இங்க எல்லா ரொட்டி 50 ரொட்டி போட்டா மாவு காலி ஆயிருமே. வாங்கி வச்சு 5 கிலோ மாவு காலி ஆயிரும் 50 ரொட்டி போட்டோன்னு. அப்படி உஜூது எடுத்து தட்டி தட்டி எல்லாத்துல ஒவ்வொருத்தரையா செஞ்சான். கடைசியா உஜூது காலியா போயிடுச்சு இல்லாட்டா. அப்படியா பை? அப்படி விளங்காதீங்க பை. உஜூது அல்லாஹ் தஆலா உஜூது ஹக்குடைய ஜாத். அது கண்ணாடி. அது சிருஷ்டிகளை காட்டுறதும் காட்டாமல் இருக்குன்னா அது வேலையா இருக்கு. அதனால எந்த குறைவும் உண்டாகிறதே இல்லை அல்லாஹ்வில. தக்சீம் ஆகாத உஜூது தனித்தனியா பிரிகின்ற வேற உஜூதுல கிடையாது. அல்லாஹ்வுடைய உஜூத் ஜித்து நித்து ஹுலூல் இத்திஹாத் கம்மியத் கைஃபியத் தகய்யுர் தபத்துல் தஜ்ஸியா தக்சீம் அனைத்தையும் விட்டும் பரிசுத்தமானதா கூடிய உஜூத். ரஞ்சபை அந்த பாடம் இன்ஷாஅல்லாஹ் வரும்போது படிங்க. இந்த கிதாபில் பண்ணி வருது. உனக்கு விளக்கம் வருது. ஜித்துனா என்ன நித்துனா என்ன ஹுலூல் இத்திஹாத் கம்மியத் கைஃபியத் தகய்யுர் தபத்துல் தஜ்ஸியா தக்சீம் என்ன அந்த விளக்கம் வரும்போது பார்க்கணும். அப்படி அல்லாஹ்வுடைய உஜூத் பங்கு பிரிக்க கூடாது.
மற்றபடி அனைத்து சிருஷ்டிகளையும் காட்டுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வஜூதில் எந்த குறையும் வந்துடுறதில்லை. என்ன சொன்னாங்க அதிகமாக சொன்னாங்க கொஞ்சம் हर एक छोटे से लेकर हर बड़े तक उसका जलवा है मगर अल्लाह अकबर वो बड़ा अल्लाह ही अल्लाह अल्लाह अकबर அந்த அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட அந்த அக்பருக்கு உரிய அல்லாஹ் ஒருத்தன். அப்படின்னா என்ன? எல்லா சிருஷ்டியும் அல்லாஹ் பெரிய அர்த்தமா? இந்த எல்லா சிருஷ்டியும் தன் உஜூதால் அதை அனைத்தையும் தனக்குள் வைத்திருப்பவன், தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அல்லாஹ்னு அர்த்தம் தான். தன்சீம் தஷ்பீஹுடைய அர்த்தம் பை அதுக்கு சொல்றாங்க. खुदा दिखता तायुन में मगर पूरा नहीं दिखता. ஒவ்வொரு தாயுன்லயும் அல்லாஹ் தெரியுறான், ஆனால் பூரா நஹி திக்தா. அந்த வஸ்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் உஜூது சிஃபாத் அஃபால கொடுத்தான். அவன் முழுமையா வெளிப்பட்டானா இல்லவே இல்லை. அலா ஹஸ்பே மராத்திப் ஜோ திகா அல்லாஹி அல்லாஹ். ஹஸ்பே மராத்திப் ஒவ்வொரு மர்த்தபாவுக்கு தகுந்த மாதிரி யார் யாருக்கு எவ்வளவு வரணும், எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவு அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு யாருக்கு பசாரத்து கொடுக்கணும், எவ்வளவு சமாத்து கொடுக்கணும், எவ்வளவு கலாம் யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுத்தவன் அல்லாஹி அல்லாஹ். அலா ஹஸ்பே மராத்திப் ஜோ திகா அல்லாஹி அல்லாஹ். நசீருங்க. अला हस्बे मरातिब जो दिकाल्लाही कहीं बिल फेल होकर है, कहीं है बिल कुवा होकर, कहीं राजी कहीं बेइर्तिजा. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் சில இடங்கள்ல பில் ஃபேல் வெளியில வரும், சில இடங்கள்ல பில் குவா இருக்கும். பில் ஃபேல் பில் குவான்னு அர்த்தம் என்ன? பை இப்போ தூங்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய பேச்சாளர். இப்போ அவர் யாருங்க? பேச்சாளர் யாருங்க? இவர் தான் தூங்கிட்டு இருக்காரு ஒரு பேச்சாளர்னு சொல்றீங்களே. எல்லாம் பில் பில் குவா இருக்கு. பில் குவா வெளிரங்கத்தில் தற்சமயம் இல்லாவிட்டாலும் அந்த சக்தி அவருக்குள்ள இருக்கு. ஒரு கவிஞர், மிகப்பெரிய கவிஞர், பாடல் ஆசிரியர், மிகப்பெரிய பாடகர்னு சொன்னீங்க, அவர் படுத்திருக்காரு, எங்க பாடிட்டுலாம் இல்லையா அவருன்னா பில் ஃபேல் இல்லை, பில் குவா இருக்கு சக்தி அவர்கிட்ட. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சிஃபத்துகள் இருக்கு. எப்ப அல்லாஹ்வுடைய உஜூத் எல்லா காயினாத்திலும் இருக்கிறதோ எல்லா காயினாத்திலையும் அல்லாஹ்வின் சிஃபாத்துகள் இருக்கு. அத்தனை பொருள்லயும் சிஃபத்து இருக்கு, அல்லாஹ்வுடைய சிஃபத்து. தெரிஞ்சுங்களா? அதை எங்க வெளிப்படுத்துறானோ அல்லாஹ் வெளிப்படுத்துறான், எங்க மறைக்கிறானோ மறைக்கிறான். வெளிப்படுத்துறதும் அவன் ரஹ்மத்து, மறைக்கிறதும் அவன் ரஹ்மத்து. செவரும் பார்க்கும் பை பசாரத்து அங்கேயும் இருக்கு, சமாத் அங்கேயும் இருக்கு. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான், வெளிப்படுத்த நினைச்சா வெளிப்படுத்துவான் அல்லாஹ். கஹீம் பில் ஃபேல் ஹை, கஹீம் பில் குவா ஹை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு தேவையோ அல்லாஹ் வெளிப்படுத்துறான், அவ்வளவுதான். கஹீம் பில் ஃபேல் ஹோகர் கஹீம் ஹை பில் குவா ஹோகர், கஹீம் ராஸி கஹீம் பெஇர்திஸா. அல்லாஹ் தான் அல்லாஹ் சிருஷ்டியில் இருக்கிறான், ஆனா கஹீம் ராஸி கஹீம் பெஇர்திஸா. முஸ்லிம்ல அல்லாஹ் ராசியா இருக்கிறான், உடன் இருக்கிறான். காஃபிர்கள் இருக்கிறான், அவன் செய்யக்கூடிய செயல்ல நாராதா இருக்கிறான், ஆனா உடன் இருக்கிறான். பை அவன் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ் பொருத்தம் இல்லாம இருக்கான்னு அல்லாஹ் போய் வெளியே போயிட்டானா? இல்லவே இல்லை. காஃபிரை விட்டு அல்லாஹ் வெளியே போறது இல்லைங்க, எந்த வஸ்து விட்டு அல்லாஹ் விலகிறது இல்லை. ஆஷிக் பை, முஸ்லிம்கள் கூட அல்லாஹ் இருக்கான், காஃபிர் கூட அல்லாஹ் இல்லை அப்படி இருக்கா? இல்லவே இல்லை. நல்லவன் கூட இருப்பான், கெட்டவன் கூட அல்லாஹ் இருக்க மாட்டான், அப்படி இல்லை. எல்லாருடனும் பஅத்திபாரே வஜூத் அல்லாஹ் இருக்கிறான். பஅத்திபாரே ரிஸா ராசியுடைய அடிப்படையில் மூமின்களுடன் நல்லா இருக்கிறான், காஃபிர்களுடன் பாவகிட்ட அல்லாஹ் தஆலா பிரிஞ்சிருக்கிறான் ரிஸாவுடைய அடிப்படையில். பஅத்திபாரே வஜூத் எல்லா வஸ்துக்களையும் இருக்கிறான். காஃபிர்களும் இருக்கிறான், காஃபிர் வணங்கக்கூடிய சிலையிலையும் அல்லாஹ் இருக்கிறான். பை அல்லாஹ் இல்லையா? நூற்றுக்கணக்கான சிலை வச்சிருக்காங்க, மோலா இருக்கானா இல்லையா? என்ன பை கோயில் வச்சிருக்கான பை சிலை, முருகன் சிலை, சிவன் வச்சிருக்கான நிறைய பேர் சிலை. அங்க அல்லா இருக்கானா இல்லையா? நல்லா சொல்லுங்க பை, எப்படி சொல்றீங்க? அப்ப ஏன் வணங்க மாட்டேங்கிறீங்க? அதை தப்ப என்ன இருக்கு? முருகன்ல அல்லா இருக்கான்ல, ஏன் வணங்க மாட்டீங்க? அல்லா அல்லா இருக்க தானே செய்யறான். கும்பிடு போட்ட வேண்டியது முருகனுக்கு, தேங்காய் உடைக்க வேண்டியதானே? சுட்டு சுத்தி வந்து யாரெல்லாம் நீ இருக்கிற, ஏன் வணங்கக்கூடாது? ஆஷிக் பை மாட்டிக்கிட்டு
வசீம் சொல்லுங்க, ஏன் வணங்கக்கூடாது? முகையத் சொல்றாங்க பாருங்க. நாம வழங்குற மௌலா முத்துலக்கு, அந்த முருகன்ல மட்டும் இல்ல, அந்த கோவில்ல மட்டும் இல்ல, தெருவுல, அந்த சாரை காய்நாத்துல, வானம் பூமியில அத்தனையிலும் நிறைந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நாம் வணங்குறோம். அவர்கள் அந்த கல்ல மட்டும் இருப்பதா கருதி வணங்குறாங்க. அதுதான் தப்பு. அது ஒண்ணுல மட்டும் இருக்கு சொல்றாங்க, அது தப்புமா. நாம எந்த முருகன், நாம எந்த இறைவனுக்கு வணங்குறோம்? நான் வணங்கக்கூடிய இறைவன் அந்த சிலையில மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற சிலை, அந்த கோயில், அந்த பள்ளிவாசல், அந்த சர்ச்சு, அந்த தெரு, அந்த மலை, அந்த ஊரு, தமிழ்நாடு, இந்தியா, உலகம், பக்கத்தில் சூரியன், சந்திரன், அத்தனை கோடி சிருஷ்டிகளிலும் நிறைந்தவனாக எங்கும் நீக்கமல் நிறைந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வைத்தான் நான் வணங்குறோம். அவன் ஒன்றை மட்டும் எடுத்து இதுல இறைவன் இருக்கிறேன் வணங்குற, அதுதான் தப்புன்னு சொல்றோம். மற்றபடி நம்ம அல்லாஹ் தஆலா வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் சொல்லிட்டு இல்லா இந்த அஸ்னா இல்லல் அஸ்னாம் சிலைகளை தேர்ந்து சொன்னா, இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத் இல்லல் அஸ்னாம், எல்லா வஸ்துவையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான், சிலைகளை தவிர என்ன சொன்னா? இல்லவே சிலைகள் இருக்கிறாமா அல்லாஹ். நம்ம ஏன் வணங்கக்கூடாது? சிலையில மட்டும் நினைக்கிறேன், அது தப்பு. எல்லாத்துலயும் நினைச்ச மூலா வணங்கு. வணங்கல. என் ஷேഖன உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. என் சகோதரன் இப்ப ஃபைசி என் ஷேഖ நாயகம் அப்படின்னு என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்? உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் ஃபைசியா இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? என்னவா? உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்க்கார்னு சொன்னா சரிதான். தாடி சீவும் போது ஒரு முடி கீழே விழுந்துருச்சு. தாடியோடு இருக்கும்போது இதுவும் நான் தான் பை, மூக்கும் நான் தான், கண்ணும் நான் தான், தலையும் நான் தான், கையும் நான் தான், காலும் நான் தான், தாடியும் நான் தான், தலைமுடி எல்லாமே சேர்ந்தா நான். தாடி சீவும் போது ஒரு முடி கீழே வந்துருச்சு. அந்த முடியை ஒரு பையன் எடுத்துட்டு போய் இதாங்க எங்க சர்க்கார், இதான் எங்க சர்க்காருன்னு சொன்ன ஒத்துக்கலாம். நீங்க ஒரே ஒரு கொண்டு போய் ஒரு மசுருன்னு சொல்லுவாங்களே பை, முடின்னு சொன்னா கண்ணியமே தெரியும், மசுருன்னு சொன்னா அதே தான் வேற பேரு. கொண்டு போய் இதான் எங்க சர்க்கார் தான் ஒத்துக்குங்களா? கேவலப்படுத்துற சர்க்கார் நீ. வஜூதுன்னு சேர்ந்திருந்த பொழுது பாத்திபார வஜூத் பார்க்கும் போது எல்லா காயினாத்தும் ஹக்க விட்டு பிரிஞ்சது இல்லவே இல்லை. அத்தாக்கிய முருகன் சிலையும் சரி, ஆதிசிவன் சிலையும் சரி, எல்லாமே எதுவுமே விட்டு பிரிந்ததே கிடையாது. ஆனா நீ தனியா இதுதான் இறைவன், அதை மட்டும்தான் கும்பிடுற, அதற்கு மட்டும் தண்ணியை செலுத்துறிய, அதை மட்டும் இறைவன் ஏத்துக்கிறீ, தனியா ஒரு வஸ்துவ, அதைத்தான் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். மற்றபடி எங்க இறைவன் எங்கேயுமே இருக்கிறோம், உருவமனா ஏத்திபாரே கிடையாது. ஆச்சு விளைஞ்சேலுங்க பை ஜி. சரி, ஒரு மெட்ராஸ்ல மழைக்கு ஒதுங்குறீங்க, மழை கடுமையா பெஞ்சு ஒதுங்கி போனீங்க, ஒரு கோவிலுக்குள்ள பூண்டிங்க, மழை பெஞ்சுன்னு சொல்லி, வெள்ளம் வெளியே நல்லா ஓடுது. ஒரு 5-6 பேர் உள்ள போயிட்டீங்க பை, துஹர் வக்தாச்சு, மழை நிக்கல, தொழணும்ல, அங்கே தொழலாமா இல்லையா? கோயில் வளாகத்தை தொழலாமா இல்லையா? செட்டு போட்டிருக்கு. எங்க மேற்கு பக்கம் பார்த்தீங்க, இதாங்க மேற்கு. அங்க பார்த்தா பெருசா ஒரு முருகன் சிலை நிக்குது. இந்த மேற்குன்னு காமிச்சாங்க. இமாம் சார் தக்பீர் கேட்டார், பின்னாடி ஒரு செட்டு நீங்க நின்றீங்க எல்லாரும். அவர் தலை எங்க வைக்கிறாரு? அந்த முருகன் சிலை காலிலே வைக்கிறாரு. அல்லாஹ் அக்பர், சமிஅ அல்லாஹு லிமன். வேற இடம், அங்கதான் இடம் இருக்கு, வேற பக்கம் இடம் இல்லை. எல்லா பக்கமும் வச்சிருக்கானே சிலை தான். கோயில உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பான், சுத்தி நிறைய வச்சிருப்பானோ, மேல கோபுரம் கட்டிருப்பான், அதுலயும் வச்சிருப்பானு ஃபுல்லா, எங்க பார்த்தாலும் வச்சிருப்பான். இப்ப நீங்க சரியா எங்க செய்றீங்க? செய்யற இடத்துல பார்த்தா 4-5 சிலை நிக்குது பை, தொழுவு குடும்பம் கூடாதா ஜி? உன் தொழுவு குடும்பம் கூடாதா ஜி? காலில் வச்சு தலை எங்க இருக்கு? சிலை எல்லாம் கொண்டு காலுக்கு வைக்கிறீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹான ரப்பியல் அலா. என் ரப்பு பரிசுத்தமானவன், என்னோட உயர்வான என் ரப்பு பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். இவர்கள் வர்ணிக்கிற இந்த எல்லா உருவங்களை விட்டு ரப்பு பரிசுத்தமானவன். அப்படியே அங்க தலை வச்சு கால வச்சு சொல்றேன். அவன் பார்க்கறான், என்னடா நம்ம முருகனுக்கு நாம கூட கும்பிடுதல் இப்படி எப்படிதான் என்ன கும்பிடுறானோ அப்பா அப்படின்னு. நம்ம அல்லாஹ் அக்பர், அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். எதுவுமே இலாஹ இல்லை ரப்ப தவிர.
250 300 செலவு வச்சிருக்கிறான். ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இது எதுவுமே இலா இல்லை, ரப்பு தான் இலா இருக்கு. இந்த இணைத்து தோற்றங்கள்ட்ட ரப்பு பரிசுத்தமான ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷஹது அன்ன முஹம்மது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரொம்ப தேங்க்ஸ், இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மழை விட்டுருச்சு, வரட்டுங்களா? கிளம்பிட வேண்டியதான். என்ன பை இது நமக்கு என்ன? எந்த உருவத்தை நமக்கு என்ன பை? जी समझ में आ गया भाई? அவனை பற்றி யோசிக்கிட்டே. இந்த உருவங்கள் என்ன? வெறும் வெற்று உருவங்கள், வரையப்பட்ட உருவங்கள், செதுக்கப்பட்ட உருவங்கள். நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. ஜீரஞ்சா அந்த கல்லுலேயும் மோலா இருக்கிறான். அந்த கல்லும் அல்லாஹ் தஸ்பீ செய்து கொண்டு தான் இருக்கிறது. இவன் சொல்றான், முருகனே என்னை காப்பாற்று, நான் உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி. அந்த முருகனுடைய சிலை என்ன சொல்லுவோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தூய்மையானவன். அந்த சிலை சொல்லிக்கிட்டே இருக்கு. எந்த அளவு சொல்லிட்டு இருக்கு? இவன் வணங்கினவரை பார்க்கறது இல்லை. ஏன் வந்தான், ஏன் வந்து வணங்கினான், எத்தனை பேர் கியூல் நின்று வணங்கினாங்க, எத்தனை பேர் பூஜை பண்ணா, எத்தனை பேர் மணி அடிச்சான், எத்தனை பேர் தேங்காய் உடைச்சான், எத்தனை பேர், அது பார்க்க அந்த சிந்தனை முழுசும் அல்லாட்ட லயிச்சு உட்காந்துருக்கு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மறுமை நாளில் எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்டுவான். இவர்களையும் இவர் வணங்கிய சிலைகளையும் கொண்டு போய் நிப்பாட்டோன்னு எல்லாம் கேட்பான், இந்த சிலைகளை நீ வணங்கினாயா? நான் தான் போய் வணங்கினேன். சிலைகளை கேட்பான், நீ அவங்களை வணங்கினானாமே? தெரியலையே ரொம்ப, நான் தஸ்பீ ஓதிட்டு இருந்தேன், தெரியலையே. நான் இறைவனை திக்ர் செய்து கொண்டிருந்தேன். இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும். வகால ஷுரகாவும் மா குன்தும் இய்யானா தஅபுதூன். இவர்கள் எங்களை வணங்கவே இல்லை. இந்த ஆயத்துல இன்னா குன்னா அன் இபாதத்திகும் லஹாஃபிலூன். ஃபகஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனனா வ பைனகும் இன் குன்னா அன் இபாதத்திகும் லகாஃபிலீன். நிச்சயமாக நாங்கள் உங்கள் வணக்கத்தை விட்டும் கவனம் இல்லாமல் இருந்தோம். உங்களை வணக்கத்தை கவனிக்கிறது எங்களுக்கு டைமே கிடையாது. எது? அந்த சிலைகள்லாம் சொல்லிடும் எல்லா இடத்துல, ரப்பே வணங்கினேன்னு சொல்றான். எனக்கு தெரியல, இவங்கெல்லாம் எங்களை வணங்கலை. நான் அப்படி வணங்கியிருந்தாலும் நான் கவனிக்கவே இல்லை. நான் ஒன்னே வணங்கிட்டு இருந்தேன். என் சிந்தனை முழுசும் ஒன் பக்கம் இருந்துச்சு. என் கவனம் முழுசும் ஒன்னிடத்துல இருந்தது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. அனைத்தும் அல்லாஹ் தஸ்பீ செய்து கொண்டிருந்தன. இப்போ இந்த சிலைகள் எல்லாம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தஸ்பீ செய்து கொண்டிருந்தன. இவன் வணங்கிட்டு இருக்கான், இவன் வணங்கினதும் கவனிக்கல அல்லாஹ்னு சொல்லுமா, அல்லாஹ்ட சொல்லுங்கிறான். இன் குன்னா அன் இபாதத்திகும் லகாஃபிலீன். நிச்சயமாக இன்னா குன்னா நாங்கள் நீங்கள் வணங்குவதை விட்டும் நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம். எனக்கு தெரியாது நீ வணங்கன்னு கூட. பை அப்போ இந்த அனைத்து சூரத்துகளை விட்டும் கடந்து எங்க போகணும் பாய்? இந்த சூரத்துகளில் யார் காட்டிட்டு இருக்கணும் அந்த அத்தின் பக்கம் நம்ம கவனம் செலுத்தணும். எதமா சொல்றாங்க? ஹுதா என்ன சொன்னாங்க? कहीं बिलफैल होकर है, कहीं है बिलकुवा होकर, कहीं राजी कहीं बेइर्तिजा अल्लाह, कहीं राजी कहीं बेइर्तिजा अल्लाह, कहीं पस्ती से पस्ती में कहीं खासी बुलंदी में. ரப்பே சில இடங்கள்ல கீழிலும் கீழான வஸ்துக்கள்லையும் பக்கற நீதான் இருக்கிற. கல்லு மண்ணு செடி கொடியிலையும் வானவர் ஜிப்ரீல் நீதான், மலாயிகா நீதான், மீகாயில் நீதான். அது தனி உஜூதா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் அவங்க தனி உஜூது. நம்மள மாதிரி பாவி தனி உஜூது அப்படியே இல்ல. कहीं पस्ती से पस्ती में कहीं खासी बुलंदी में. சின்னதிலும் பெரிதிலும் நம்மை போன்று தாழ்ந்தவதிலும் உயர்ந்ததிலும் அனைத்திலும் நீதான் இருக்கிற. பாத்திபார உஜூது பார்க்கும்போதுமா எல்லாத்திலையும் அவன் தான் இருக்கிறான். இல்ல அசுத்தமான வஸ்துக்களுக்கு நீ வேற உஜூது பக்கம் வாங்கின்னு சொல்ல உரிமையே இல்லை. ஏன்னு கேட்டா அசுத்தமானது அவன் உஜூதுல காட்டுறதுனால உஜூது அசுத்தமாகிறது கிடையாது, அது பரிசுத்தமா தான் இருக்கும். டிவி திரை இருக்கு, டிவி திரை சிங்கத்தை காட்டுறான், யானையை காட்டுறான், திடீர் ஒரு சுருணையை காட்டுறான்.
திரையே நாரி போச்சு கொஞ்ச நேரத்தில். சொல்லுவீங்களா? சேத்துல புரண்டு அந்த சொரிநாய் போய் ஓடுது, திரை நாரி போயிடுமா? இதை காட்டுவதனால அந்த திரையில அசுத்தம் உண்டாகுமா? அது எந்த மாற்றமும் உண்டாகாது. மேல பெரும் பூந்தோட்டத்தை காட்டுறான், உடனே அந்த திரையே மணக்குமா? இல்ல. மாடுகள் மாட்டு தொழுவத்தை காட்டுறான், எங்க பார்த்தாலும் அசுத்தங்கள் கிடக்குது, மாட்டு தொழுவம் காட்டுறான், ஆனால் திரையே நாரி போடுமா? இல்லவே இல்லை. காட்டுறதுதான் வேலை. அது மாதிரி இப்ப அல்லாஹ்வோட உஜூது எல்லா சிருஷ்டிகளையும் காட்டுவதனால சின்னதோ பெருசோ மற்றதை காட்டுறதுனால அல்லாஹ்வோட உஜூதுல எந்த மாற்றம் நிகழ்றது இல்லை. அதனால இந்த விளக்கம் விளங்காதனால பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் இல்லைங்க எல்லா வசத்துலையும் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அப்ப அசுத்தத்தோடு அல்லாஹ் எப்படி இருப்பான்? அவன் உஜூது ரொம்ப மட்டமா போயிருமே. அப்படி பெரிய பெரிய ஆலிம்லாம் கெட்டு போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ் நம்ம கூட இல்லை, அரசியல் தான் இருக்கிறான்ட்டாங்க. அத்தாக்கே இப்னு தைமியா உட்பட சொல்றாரு, அவரு எப்படி அசுத்தமா வஸ்து நல்லா இருப்பான்? அல்லாஹ்வுக்கு ஒரு அந்தஸ்து இல்லையா? அட பாவி, இப்ப அது தனி அல்லாவா இருப்பான்? இப்ப நாய்க்குன்னு தனி இலாவா? தனி அல்லாவா? நான் அல்லாவா இருக்க மாட்டேன், நான் இலாவா இருக்க மாட்டேன். அது தேவை, நான் பூர்த்தி செய்ய மாட்டேன் சொல்லிட்டான். நீ கேட்டேன் நீ. அது இவரு சுத்தமா இருக்காரான். இவர் அடுத்து பார்த்தா தெரியும். நாய சுத்தமா இருக்கு, நான் சுத்தமா இருக்கேன். என்னைய அல்லாஹ்வுல காட்டுறான்னா வேற பிரச்சனை. நாய காட்டுறான்னா எப்படி? இவரு எப்படி? மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் தான் அசுத்தமே தான். மூக்க நோண்டாலும் அசுத்தம், காதுக்குள்ள விட்டாலும் குறும்பிங்கிறாங்க, அது பேர் அசுத்தம். கண்ணுல இருந்து பூல, அதுவும் அசுத்தம் தான். வாயிலிருந்து வடிது சொல்லு, 4 நாளைக்கு பல்லு விளக்காம தான் தெரியும், ஒரே நாத்தம், அசுத்தம் தான். பறக்கிற வேர்வை, அது ஸ்பெஷலாக கம்காட்டுன்னு வரக்கூடிய வேர்வை, செம நாத்தம். குளிக்காம வந்து பக்கத்தில் நின்ற தொழுகை நின்றாங்கன்னா நம்ம எந்த தொழுகை விட்டு போய் பக்கத்து பள்ளியா சுத்தலான்னு போயிருக்காங்க. இந்த அம்மாலாம் நாத்தம் இருக்கு. டேங்க அப்பா, 1க்கு நாத்தம், 2க்கு நாத்தம், எல்லாமே நாத்தம் பிடிச்சவனா இவன் பரிசுத்தமானவனா? இவன் நாய் கொஞ்சம் அசுத்தமா இருக்குதான். விளைஞ்சுங்களா? இப்ப அல்லாஹ்ட்ட அசுத்தம் என்பதுக்கு வேலையே கிடையாது, அவன்ட்டு காட்டுறது நான் வேலை. இப்ப என்ன சொல்றாங்க, कहीं पस्ती से पस्ती में, कहीं खासी बुलंदी में, तनज़ुल और उरूजी इर्तिका अल्लाह ही अल्लाह है, तनज़ुल और उरूजी इर्तिका अल्लाह ही अल्लाह है, जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है. அப்போ எல்லா வஸ்துக்கள்லையும் ஹக்கு தஆலாவுடைய ஷுஹூதை கொண்டு வரணும். அப்ப தக்லீக்னா என்ன சொல்லுங்க? அல்லாஹ் தன் இல்மில் இருந்த சூரத்துகள் மீது உஜூதுடைய ஃபைசானை செலுத்தினார். தன் இல்மில் இருந்த சூரத்துகள் மீது உஜூதுடைய ஃபைசான அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. ஃபைசான உஜூத், இதுக்கு பேர் என்னங்க? தக்லீக். எப்ப அல்லாஹ் தஆலா உண்டாக்க வேண்டும் என்று நாடினானோ தன் உஜூதுடைய ஃபைசானை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சிருஷ்டிகள் வெளியிலே காட்சியளிக்க ஆரம்பிச்சது. இது அனைத்து சிருஷ்டிகளுக்கும் அல்லாஹ் சமமா தான் கொடுத்தான். அவைகள் தன்னுடைய இக்திசாபடி, அவைகள் தன் திறமையின்படி இது வெளியே காட்சியளிக்கிறன. ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்து அதனுடைய இக்திசாபடி தான். மற்றபடி உஜூத் சமமா தான் கொடுத்தான் அல்லாஹ் எல்லாத்துக்கும். இவர் நல்லவரா, இல்மில் நல்லவரா இருந்தாலும் இவர் நல்லவரா காட்சியளித்தார். இவர் தீயவரா, இல்மில் தீயவரா இருந்தாலும் வெளியே தீயவரா காட்சியளித்தார். மற்றபடி அல்லாஹ் உஜூதையும் சிஃபாத்தையும் சமமாத்தான் எல்லோருக்கும் கொடுத்தோம், கூட குறைச்ச கொடுக்கவே இல்லை. ஜமா அலஞ்சவை விலங்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலங்கு, குழப்பமாக இருக்கு. விலங்கு இன்ஷா அல்லாஹ் விலகுதையும் அல்லாட்டி கேளுங்க. யா அல்லாஹ் உன்னுடைய ஞானங்களை விளங்கக்கூடிய அந்த இல்மையும் எனக்கு நீ கொடு அல்லான்னு கேளுங்க. அல்லாட்ட ரப்பி சிதுனி இல்மா, ரப்பி சிதுனி இல்மான்னு கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அலஞ்சுங்களா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, முழுசாக விளங்கக்கூடிய பாக்கியத்தில் நசீபாக்குவானாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.